கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை முதல். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். நம்ம கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், ஆண்டருக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா வழி தவறி போகிறத நம்ம பார்க்க முடியும். அவங்கள பார்த்தா நீங்கள் ஒழுங்கற்றவரை கொஞ்சம் புத்தி சொல்லி திருத்துங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு போகாமல் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சபை கூடுதலுக்கு வாங்கப்பா, சபைக்கு வாங்கப்பான்னு சொல்லி சபைக்கு கூட்டிகிட்டு போ. இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் இல்லையா? இவங்களை நம்ம சரியான பாதையில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை காட்டிலும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. முதலாவது நம்ம அவங்களுக்காக செபிக்கணும். பலவீனரையும் திடனற்றவர்களையும், அடுத்தது இந்த ஒழுங்கில்லாதவர்களையும், அவங்களெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது ஆண்டோட சமூகத்தில் வைக்கணும், ஜெபிக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு ஆண்டுடைய வார்த்தை நம்ம சொல்லும்போது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லக்கூட நம்ம அங்கே போய் நின்று பேச ஆரம்பித்தாலே அவங்களை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த இடத்துல அவங்க வாங்க, ஒழுங்கற்றவர்களை பார்த்தா தேற்றி, வா தம்பி, நீ போகிற வழி சரியில்லை, இந்த வழியா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லணும். ஆலயத்துக்கு போகாத பிள்ளைங்களை பார்த்தா, அப்பா சபை கூடலே விட்டு விடாது இருன்னு வசனம் சொல்லுதுப்பா, நம்ம வாரம் ஒரு நாள் தானேப்பா போகிறோம், வாப்பா சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை சபைக்கு கொண்டு போக சேர்க்கிறதுல ஒரு நம்ம ஆயத்தப்படுத்துகளாக இருக்கணும். என் பிரியமான தேவை, சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம ஆளுடைய சமூகத்தில் இருந்து நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன். யார் போனால் நமக்கு என்ன, யார் போலனா நமக்கு என்ன, நம்ம சரியாக போகிறோமா அப்படின்னு போகாதபடிக்கு இந்த இடத்துல அழகாக இல்லை, எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது, தெய்வ வசனம் இருக்குது. நம்ம மாத்திரம் போனால் போதாது, நம்ம குடும்பம் மாத்திரம் போனால் போதாது. நம்ம சில நேரத்தில் நம்ம ஒழுக்கமாக அழகாக போயிட்டு இருக்கும்போது நம்மளை பார்த்து சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளும் இருக்காங்க. சில பேர் பார்த்தா நான் போலப்பா அப்படின்னு சொல்லி அந்த வாரத்தை எப்படி கழிக்கலான்னு வீணாக கழிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படியேப்பட்டவங்க நம்ம அன்றைக்கி சபைக்கு அவங்க வரலன்னு சொன்னால் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். சில பேருக்கு நம்ம புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு புத்தி சொல்லணும். ஏன்னா நம்ம வேத வசனத்தை படித்து ஞானமும் அறிவும் நமக்குள்ளே இருக்கும்போது தேவ ஞானத்தோடு அவங்களுக்கு நம்ம புத்தி சொன்னால் அவர்களும் கேட்டு கீழ்ப்படிந்து அந்த ஆலயத்துக்கு வருகிறதும் சரி, ஆண்டுக்குள்ளே வாழ்வதும் சரி, தன்னை அப்படியே ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். என் பிரியமான தேவச்சனமே, ஒழுங்கற்றலை பார்த்தா சீர்படுத்துறதுக்கு நம்ம முதலாவது மனதில் ப்ரேயர் பண்ணணும். ஆண்டருக்குள்ளே போகணும். நம்ம முதலாவது சரிப்படுத்திக்கிட்டு அவங்களையும் சரிப்படுத்தணும். திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனராக இருக்கவங்களே தாங்குங்க. ஜபத்தில் அவங்க முதலாவது தாங்குங்க. நல்லா தாங்கும் போது அவங்க என்ன பண்ண, நல்லா பலன் அடைவாங்க. பலன் அடையும் போது அவங்க நமக்குள்ள சந்தோஷம், அவங்களும் ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம், சீக்கிரமாக நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தருக்காக தானே நம்ம வாழ்கிறோம். அவர்களே நம்ம கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒருவனும் மற்றவனுக்கு செய்யும் தீமைக்கு செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ள மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என் பிரியமான தேவச்சனமே, நமக்கு யாராவது தீமை செஞ்சுட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த மனப்பக்குவம் வரணும்னு சொன்னால் நம்ம கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கணும். அந்த மனப்பக்குவம் நமக்குள்ளே வந்துடும். பிரியமான தேவச்சனமே, ஒருவனும் மற்றவனுக்கு செய்யும் தீமைக்கு செய்யாதபடிக்கு, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்க. எனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சுட்டு அவனும் அந்த சர்ச்சுக்கு தான் வரான், நானும் அதே சர்ச்சுக்கு தான் போகிறேன்னு சொன்னால் பரவாயில்ல. அவனை நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவன் உனக்கு தீமையே செஞ்சிருந்தாலும் சரி, நீ அவனுக்கு நன்மை செய்யணும் தான் வேத வசனம் நமக்கு போதிக்குது. அவனை காட்டிலும் நம்ம தான் பூரண புருஷராக இருக்கணும். தேவன் நம்முடைய ஜெபத்தை தான் கேட்பார். தேவன் நம்மைத்தான் அவர்களுக்கு அதிகாரியாக வைப்பார். ஒரு நாள் மாறும். என் பிரியமான தேவச்சனமே, அவர்கள் நம்மோடு கூட வரும்படி தேவன் செய்வார். சமாதானமாகும்படி தேவன் நம்மை வைப்பார். என் பிரியமான தேவச்சனமே, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக இருங்க. நன்மை செய்கிற தேவ பிள்ளைகளாக இருங்க. இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி பேர் எடுக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு நன்மை செய்தார், நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் அழகாக எழுதப்பட்டு பிலிப்பியரில் பார்த்தீங்கன்னா கூட 4 நாள் அதான் எழுதப்பட்டிருக்கும். பிலிப்பியிலையும் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இந்த வசனம் ஆனால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும் சொன்னா, இந்த உலக வாழ்க்கையும் இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளையும் நம்முடைய தேவைகளையும் போராட்டங்களையும் பார்க்கும் பொழுது நம்மால் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம்னு சொன்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். ஆனதான் சொல்றார் பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு கீழே இருக்க அப்படியே வார்த்தை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு சொல்லிட்டு, அடுத்தது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிட்டு, அதுக்கு கீழ இருக்கிற வசனம் எவ்வளோ அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும், எல்லா பாடுகளையும், உபத்திரங்களையும், கஷ்டங்களையும், கண்ணீரையும், மற்றவர்களை தாங்குறதையும், அவங்களை சரியான பாதையில் நடத்துகிறதையும், பலவீனரை தாங்குவதும், திடனற்றவர்களை தேற்றுவதும், இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் இப்படி நம்ம செய்யும்போது, ஸ்தோத்திரத்தோடு செய்யும்போது, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யாருடைய சித்தமா இருக்குங்க? உங்களுடைய சித்தமா, என்னுடைய சித்தமா இல்லை, இது தேவனுடைய சித்தமா இருக்கிறதா? அருமையான வார்த்தை என் பிரியமான தேவஜன். ஒரு மனுஷனும் கிறிஸ்துவுக்குள்ள வளர ஆரம்பிச்சுட்டா அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான் பிரியமான தேவச்சனமே. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு செய்யுங்கள். அப்படி செய்வது எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல உட்கார்ந்துன்னு, ஆண்டவரே இவங்க பலவீனமா இருக்கிறாங்க, ஆண்டவரே இவங்க திடனற்று போயிருக்காங்க, ஆண்டவரே இவர்கள் தீமையான பாதையில போய் கொண்டிருக்காங்க, இவர்கள் எனக்கு தீமை செய்து விட்டார்கள் என்று சொல்லி இப்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும், ஆண்டவர் அழகா எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தையின் பிரியமான தேவச்சனமே. வாசிப்போம் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வார்த்தைகள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. எப்படி இருக்கணும் சொன்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், அழகா எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா இந்த வார்த்தை. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருப்பது. அந்த வார்த்தை நமக்குள்ள முதலாவது வாசமா இருந்தாதான் நம்ம பல பேருக்கு புத்தி சொல்ல முடியும், நம்ம மற்றவர்களை தேற்ற முடியும், மற்றவர்களை என்ன பண்ண திடப்படுத்த முடியும். என் பிரியமான தேவச்சனமே, ஞான பாட்டுகளினாலும், இந்த பாட்டு இப்படி எழுதியிருக்கிறதே, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதேன்னு சொல்லி ஒருவருக்கு ஒரு நம்ம என்ன பண்ண உட்கார்ந்து பேச வேண்டும் ஆண்டுடைய வார்த்தையை. ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அழகா எழுதப்பட்ட வார்த்தையின் பிரியமான கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க இன்னைக்கு யாருமே வீணான கதை பேசிக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. அது பாஸ்டா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரை அறிய ஆரம்பிச்சு துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆண்டவரை நல்லா பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா வீணாவே அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, வீணா செலவழிக்கவே முடியாது. ஆண்டோட சமூகத்துல தான் அந்த டைம் செலவு. அப்படி வீட்டுல வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை செய்து கொண்டே பாடிக்கொண்டிருப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள், வசனங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள். என் பிரியமான தேவச்சனமே, தொடர்ந்து வாசிப்போம். வார்த்தையினாலாவது கிரிகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதனா நீங்க செய்யுங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை சொல்லுங்க, இல்லை போதிங்க. நீங்க எதை செய்தாலும் அது யாருக்கு செய்யுமா? கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னணியிலேயே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றையும், அது பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, துதிக்கிறதா இருந்தாலும், நல்லா ஆண்டோட பாடி துதிச்சுட்டு என்ன பண்ண பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்ண ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கிறோமா, அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறோமா. இந்த இடத்துல எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க இந்த வார்த்தை. சில பெண்கள் எல்லாம் கூடுவாங்க, போயிட்டு வந்து சில பெண்கள் எனக்கு சொல்லுவாங்க, நாங்க சகோதரி நான் அந்த இடத்துக்கு போனேன், பெண்கள் எல்லாம் மீட்டிங் போட்டாங்க, ஒரு 10 பொம்பளைங்க நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தோம், ஆனா அவங்கவுங்க வீட்டுக்காரியத்தை தான் உட்காந்து பேசினாங்க, ஜெபம் வந்து 1 மணி நேரம் கூட இல்லை, அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. ஆனா வீட்டுக்காரியம் பல மணி நேரம், 10 மணிலிருந்து ஜெபம் 3 மணி வரையும் சொல்லுவாங்க. ஆனா நாங்க ஒன்றா இணைந்து என்ன பண்ணி பேசிட்டு இருந்தோம், மற்ற காரியம், இவங்க காரியம் அவங்க காரியம், இது அது உலகத்துல இருக்கிற காரியங்கள்லாம் நாங்க பேசி முடிச்சிட்டோம். பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா கொஞ்ச நேரம் தான் ஜெபிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி இந்த இடத்துல வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, நாங்கள் ஒரு 10 பேர் ஒன்றா சேரலாம், ஜெபிக்கலாம், ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா உலக காரியங்கள், அவங்க வீட்டு காரியங்கள், அவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி இதுதான் பேசி கொண்டிருந்தாங்களே தவிர ஒரு மணி நேரம் கூட இல்லை, எல்லாத்துக்கும் ஜெபிச்சுட்டு வசனம் வாசிச்சுட்டு முடிச்சுட்டாங்க, பாட்டு பாடி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? அவங்களுக்கு நான் சொல்கிறேன், வேண்டாம், அந்த தேவனுக்குன்னு நம்ம செலவிடணும்னு சொல்லி நம்ம வாயினால ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம். 10 மணிலேருந்து 3 மணில நான் ஜெபிப்பேன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த டைமை தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் மேன்மை உள்ளவர், அவர் உயர்ந்தவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அந்த நேரத்தை நம்ம அவருக்கு செலவிடும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுப்பார்.
ஏன் வீணான கதைகளை பேசி நாம் ஏன் பாவத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்? நம்ம ஒரு பாவமும் செய்யல, மற்றவர்களுக்கு குற்றம் செய்யல, துரோகம் செய்யல, எதுவுமே செய்யல, சரியா இருக்கும். ஆனா இந்த வீணான வார்த்தை பேசுறோம் பாத்தீங்களா, நம்ம 2 பேர் சேர்ந்து பேசுறோம்னு சொன்னா அது நம்ம அநேக வார்த்தை பேசுறதுனால நம்முடைய வாயிலிருந்து சில நேரத்துல பாவம் ஆயிடும். அந்த வார்த்தைகள் மற்றவர்களை பத்தி நம்ம பேசிடுவோம், நம்மளே அறியாம நம்ம நாவு பேசி விடும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால நம்ம கணக்கு ஒப்படைக்க வேண்டியதா இருக்குமா? வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்படைக்க வேண்டுமா? நமக்கு எதுக்கு இந்த வீண் வேலைகள்? நம்ம ஏன் பாவத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்? அதனால நம்ம என்ன பண்ண, ஜெபிக்கார் அந்த நேரத்தை தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். எவ்வளோ ஜப குறிப்புகள் இருக்கிறது என் பிரியமான தேவ ஜனமே. நாங்கள் எல்லாம் ஒன்றாய் சேரும்போது எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உட்கார்ந்து நாங்கள் ஜெபிப்போம். வீண் கதை பேசுறவங்க எங்க கூட்டத்துக்குள்ள வந்தாங்க, நாங்க அவங்களெல்லாம் நீக்கிட்டோம். இல்லைங்க, நீங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்தாலே போதும், நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தாலே போதும் சொல்லி அவங்கள நாங்க என்ன பண்ணோம், ஒதுக்கிட்டோம். ஏன்னா யார் மூலமா எப்ப சாத்தான் வருவானே தெரியாது. கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஓநாய் ஆட்டுத்தோலை போத்திட்டு ஓநாய் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்றது நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தோம் என் பிரியமான தேவச்சன். நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் தேவ சமூகத்துல ஜப குறிப்பு எழுதி வச்சு நீ ஒரு 3 ஜப குறிப்புக்கு, நீ ஒரு 3க்கு இப்படின்னு சொல்லி நாங்க அவங்களுக்கு பிரிச்சு நாங்க ஜெபிப்போம். அந்த நேரத்தை வீணடிக்கவே மாட்டோம். வேலை முடித்த உடனே நாங்க செய்கிறது இதுதான். வீட்டு வேலையிலும் நாங்க சரியா இருப்போம், ஜபத்திலையும் நாங்க சரியா இருப்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் இதை சொல்லுகிறோம் என் பிரியமான தேவச்சனமே. எதை செய்தாலும் சரி, நீங்க தேவனுடைய வார்த்தையை சொல்றீங்க, அந்த வார்த்தையினாலும் சரி, கிரியினாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றையும் இன்னைக்கு நாங்கள் ஜபம் முடிச்சிட்டோம்னா கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்தீங்களே நன்றிப்பா, மற்றவர்களுக்காக எங்களை திறப்பில் நிற்க வைத்தீங்களே உமக்கு நன்றிப்பா, எங்களுடைய வீட்டு காரியங்களாம் உமக்கு தெரியும் ஆண்டு, நீங்க அதை பார்த்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் எங்கள் ஜபத்தை முடிப்போம். எங்கள் பிரியமான தேவச்சனமே, எங்களுக்காக ஜெபிக்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனா நாங்க மற்றவர்களுக்காக திறப்புல கண்ணீரோடு நின்றிருக்கும், அதை தேவன் அறிவார். ஹல்லேலூயா. வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வார்த்தையும் 20வது வார்த்தையும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. 3 அதிகாரம் நம்ம வாசிச்சோம். 3 அதிகாரத்துலயும் 3 இடத்துல எழுதப்பட்ட வார்த்தை இதுதான். இன்னும் இருக்கிறது இதுதான். ஏன்னா இதை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, எல்லாவற்றையும் எப்படி சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் நம்ம தேவனை மகிமைப்படுத்தி ஆக வேண்டும். தேவனுடைய துதியை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். நம்ம கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம்னா அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும்னா நம்ம துதிக்கணும், அழகா பாடணும், தேவனை புகழ்ந்து பாடணும், அவர் நாமத்தை உயர்த்தணும். இப்படி செய்யும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும் என் பிரியமான தேவச்சனமே. இப்படி செஞ்சுக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டிருங்க. ஒருத்தர் வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னா, இப்படி நம்ம செய்யலாம்ப்பா, நம்ம பிரச்சனையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கோ. ஏன்னா அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். என்ன சொல்றாரு, தேவனுடைய பருவத்தை எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? ஆபிரகாம் என்ன செய்ய போறாரு, அந்த செய்ய வைக்கிற வேலையே அவருடையது தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் தான் சொல்லுகிறாரே, உன்னுடைய மகன் எடுத்துட்டு வந்து எனக்காக பலி செலுத்துன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கு கடாவை பார்க்க வேண்டியது யாருடைய வேலை? அவருடைய வேலை. இன்னைக்கு நமக்கு ஒரு பாடு வருது, நமக்கு ஒரு உபோதரம் வருதுன்னா அந்த முடிவை சந்திக்க வேண்டியது அவருடைய வேலை. துதிக்க வேண்டியதும் ஜெபிக்க வேண்டியது தேவ சமூகத்துல காத்திருக்கிறது வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. பிரியமான தேவ ஜனமே, நம்ம காத்திருக்காம ஜெபிக்காம நல்ல பாடல்களை பாடி நாமத்தை உயர்த்தாம எது கேட்டாலும் நமக்கு கிடைக்காது. காலம் தாமதித்துக் கொண்டே தான் போகும். அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை அப்பா என்று அழைத்து நம் எல்லாவற்றையும் மற்றவருடைய காரியங்கள் கூட தம்முடைய காரியமா நம்ம நினைக்கிறோம். மற்றவருடைய ஜப குறிப்பு நம்முடைய ஜப குறிப்பா நம்ம நினைக்கணும். அதற்காக தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும், புத்தி சொல்லணும், ஒருவரை நம்ம தேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் இந்த வசனத்தை நான் வாசித்து காட்ட சொன்னால், இப்படி இல்லாமல் நம்ம வீணாக காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணி கொண்டிருக்கோம். தேவன் நமக்காக கொடுத்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் அதை வீணாக நம்ம செலவழித்துக் கொண்டிருக்கிறபடினால் நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எடுத்து சொல்லினா, அடிக்கடி நான் சொல்றது என்ன தெரியுமா, நல்ல வீட்டுல சத்தமா பாட்டு பாடுங்க, துதிங்க, செவிங்க, கர்த்தரை புகழ்ந்து பாடுங்க. அப்படி நம்ம பாட பாட நம்முடைய வீட்டுல இருக்கிற எல்லா கட்டுகளும், தேவையில்லாத கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். நம்ம சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருக்கும், நம்முடைய தேவைகளும் தேவன் சந்திப்பார். அதே எல்லாவற்றையும் காட்டிலும் உன்னதத்தின் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். என் பிரியமான தேவச்சனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எல்லாமே நம்ம பாட்டு பாடுறதா இருக்கட்டும், எல்லாமே யாருக்காக நம்ம செய்கிறோம்? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். யாருக்குள்ள? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கப்படினால் அவர் மூலமாகத்தான் நம்ம பிதாவுடைய தேவனை இந்த எல்லா ஜெபங்களையும் ஏறெடுக்க முடியும். ஹல்லேலூயா. வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வார்த்தையை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார் இந்த இடத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க என் பிரியமான தேவ ஜனமே. நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. இப்போ நம்ம 3 பேர் 4 பேர் 5 ஒரு 10 பேர் கூட வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லார் வீட்லையும் சமாதானம் சந்தோஷமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு எப்படி ஜெபிக்கணும் பாருங்க. எல்லாம் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றவங்க பிரச்சனை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்து வச்சு உங்க ஜெப குறிப்பில் எழுதி வச்சு அதையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இருதயம் அப்படியே சமாதானமா இருக்குமா. எல்லாவற்றையும் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்திட்டோம்ப்பா சாமி, எல்லாமே தேவனுக்கு தெரியப்படுத்துறோம். அவர் எல்லாமே பார்த்துக்கணும். அவர் யெகோவா ஈரா இருக்கு, அவர் யெகோவா ராஃபாவா இருக்கு, யெகோவா ஷம்பாவா இருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அல்லவா. ஏன்னா நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கலையா, அந்த நம்பிக்கையில தான் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும். ஆனா வசனம் நமக்கு அப்படிதான் சொல்லுது, உங்களுடைய விண்ணப்பங்களோடு இவனுக்கு என்ன கவலை இருக்கோ அந்த கவலைகளோடு பாரத்தோடு எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு யாருக்கு தெரியப்படுத்தணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவாகிய தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க அப்படின்னு அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு நாள் பிரச்சனைகள் காணாமல் மறைந்து போகும். தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல இருக்கும். என் பிரியமான தேவஜனமே, நம்ம கேட்டிருக்கிற காரியம் வருவதற்குள்ளாகவே நம் தேவ சமாதானத்தில் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள்ள நடத்தப்படுவோம். ஹல்லேலூயா. வாசிப்போம் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையும் 7வது வார்த்தையும். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி வேத வசனத்தை வாசிச்சு அவரை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ அப்படியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அழகா எழுதப்பட்ட வார்த்தை. நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறோமா என்று புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்ம கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறோமா, நம்ம ஆண்டோட கூட தான் இருக்கோமா, நம்முடைய ஐக்கியம் அவரோட கூட தான் இருக்குதா என்று சொல்லி, அதனாலதான் இதை திரும்பவும் இந்த இடத்துல நான் சொல்றேன். அவருக்குள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்கள், வேர் கொண்டு வளரணும். இப்ப வேர் பூமிக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, வேர் செத்து போச்சுன்னா தான் மேல கனி கொடுக்க முடியாது. வேர் ஜீவனோட கூட இருந்துச்சுன்னு சொன்னா, வேர் நல்ல ஊறி வேர் கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்குள் கட்டப்பட்டவர்களாக இருப்போம். நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், வளருவோம். அவருக்குள் நாம் நடந்து கொண்டு அவருக்குள்ளே அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு நம்ம நடப்போம். அப்போதான் மேலே பார்க்கும்போது நம்ம கனி கொடுக்க முடியும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நீங்கள்லாம் உங்களுக்கு எப்படி போதிக்கப்பட்டுச்சு இந்த வேத வசனம், அப்படியே விசுவாசத்தால் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நீங்க பெருகுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பாக்கு வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, நீங்க இதை செய்தீங்களே, நீங்க அதை செய்தீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா, இப்படி செஞ்சீங்களேப்பா, நாங்க வெளியில போயிட்டு வரும்போது எங்கள் பயணங்களை நீங்க ஆசீர்வாதிச்சீங்களே, நன்றிப்பா, எங்க பிள்ளைங்க போயிட்டு வராங்களே, பாதுகாப்பா நீங்க வச்சிருக்கீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லி இப்படி நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும். ஹல்லேலூயா. வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை முதல். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எப்படி நம்ம இது செஞ்சே ஆகணுங்களோம். மற்ற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிச்சே ஆக வேண்டும் என்று இதில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, பிரதானமாக சொல்லுகிறது, எல்லாருக்கும் சொல்ற மாதிரி ஒரு பொதுவா உங்களுக்காக நான் இந்த வார்த்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம பண்ணியே ஆக வேணும். எல்லா ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிச்சே ஆகணும். இது நம்ம மேல் விழுந்த கடமை. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இப்படி செய்கிறது நன்மையும் பிரியமா இருக்குதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நன்மையும் பிரியமா இருக்கு. நம்ம இதை மாதிரி செய்யறது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா, இதுல அவர் மகிழ்ந்து களி கூறுகிறார். அதுக்கு கீழே நம்ம வசனம் வாசிக்கும் போது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதே போல தேவன் அறிகிற அறிவுல இருக்கணும் என்பதற்காக தேவன் விரும்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்ம பார்த்த அத்தனை வார்த்தையிலையும் உங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும், அதே போல மற்றவருடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து நம்ம ஜெபிக்கணும். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எல்லாருக்காக நம்ம ஜெபிச்சே ஆகணும். இது நம்ம மேல விழுந்த கடமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேறொரு வேத பகுதி வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை முதல். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு தளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனைப் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவான். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவான். எல்லாவற்றிலையும் கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான வார்த்தை இந்த வார்த்தை. என்ன சொல்லுதுன்னா, பேதுரு இந்த இடத்துல எழுதி வைக்கிறாரு, நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பேதுரு, பிரியமான என் தேவச்சனமே, இப்படிதான் நீங்க இருக்கணும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளா இருங்க. ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஜெபத்தை மட்டும் ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிச்சே ஆகணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்குள்ள வளர்ந்தே ஆக வேண்டும். கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருந்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டே நடக்க வேண்டும். அதே போல மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிச்சே நம்ம நோக்கி ஒரு ஜெப குறிப்பு வருதுன்னு சொன்னா அவங்க இடத்துல இந்த பதில் திரும்ப வர வரையும் நம்ம அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவ சமூகத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒரு உதவி செய்யுங்க. நம்ம உதவி செய்தாலும் சரி, அவங்கள உபசரித்தாலும் சரி, ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் சரி, அதை போய் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு திரியக்கூடாது, தூற்றிக்கொண்டு திரியக்கூடாது. வசனத்துல ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சாப்பாடை கொடுத்துட்டு 10 பேர்ட்ட சொன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஒருவேளை ஒருத்தர் நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு அதை 100 பேர்ட்ட சொல்றது என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாமே மறைமுகமா இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவச்சனமே, இனிமேலாவது நீங்க ஜாக்கிரதை. சின்ன சின்ன காரியத்துல கூட நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உதவி செய்கிறதோ, மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதோ, இல்ல துணிமணி கொடுக்கிறதையோ, அது எல்லாத்தையும் நம்ம சொல்லி தூற்றி கொண்டு திரியக்கூடாது. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியின்படி போதிக்க கடவான். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவான். எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு மூலமா தேவனுக்கே மகிமை உண்டாகும்படி நம்ம இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. நான் தான்பா செஞ்சேன், நான் தான்பா பண்ணேன், நான் தான்பா கொடுத்தேன், இந்த நான்றதே வேணாம். அப்படி நான் தான் அவன் பிசாசின் பிள்ளையா இருப்பான். அவன் இதற்குரிய பலனை இங்கேயே முடிச்சிடுவான். அவனுக்கு இந்த பலன் இங்கேயே கிடைச்சிடும். பரலோக ராஜ்யத்திலே அவனுக்கு நீடிக்காது அந்த பலன். தேவன் கொடுக்கிற பலன் நம்ம விதைக்கிற விதை, ஒரு விதையை நம்ம இந்த பூமியில புதைக்கிறோம்னு சொன்னா அது 30, 60, 100, 1000 பலன் கொடுக்குது என்று நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி நம்ம ஒரு விதையை விதைச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டே திரிஞ்சிட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த விதை மறைமுகமா இருக்கும் பொழுது, ஏன்னா பூமி கிடையாது, அது மறைமுகமா தானே இருக்குது. நம்ம மற்றவங்களுக்கு செய்யறது மறைமுகமா தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிதாவாகிய தேவன் அதுக்கு நமக்கு அதுக்கு எப்படி பதில் கொடுப்பார்னா 100 பதில், 1000 மடங்கான பதிலை நமக்கு தேவன் திரும்ப கொடுப்பார். என் பிரியமான தேவ
வச்சனமே, நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்ந்தே விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை பார்த்தோம்னா நம்ம ஜெபிக்கவே மாட்டோம் பிரியமான தேவச்சனமே. சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவோம். அதனால பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனையை மாற்றி விடுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்க சந்தோஷமா பாடல்களை பாடி பாருங்க. தேவ ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாவற்றையும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்க கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா உம்முடைய கரத்துல கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமா வைத்திருங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அவங்களுக்கு என்ன லௌகீக கவலைகளோ பாரங்களிலோ கர்த்தாவே சூழ்ந்து கொண்டிருந்தால் அவையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. நல்லா கைகளை தட்டி பாடி உம்மை துதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஞான பாட்டுகளை பாட அவள் வாய்களை பலப்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. மேன்மைப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க. தேவைகளை சந்திங்கப்பா. எல்லாவற்றுக்காகவும் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிப்பீராக. ஜெப நேரத்தை கூட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக தகப்பனே. நீரே கூட இருந்து உதவி செய்யுங்க கர்த்தாவே. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா.